இதுதான் உட்பகுதி, இந்த சீதா டெம்பிளில் உட்பகுதி. இந்த என்விரான்மெண்டல் நல்லா இருக்குது. இந்த மலையை பாருங்க, நல்லா இருக்குது. மலை, முகில், நல்லா கூலான வெதர். இதுதான் நாங்கள் சீதா டெம்பிளுக்கு போகிற உட்பகுதி. இது பாருங்க, சீதா டெம்பிளில் உள்ளுக்கு நிற்கிறோம். என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா. அந்த 100 ரூபாயில் அர்ச்சனையும் தந்திருக்கணும். டெம்பிளில் உள்ளுக்கு இப்படி தான் இருக்குது. அதுதான் வார என்ட்ரன்ஸ். பாருங்க, அந்த அதுதான் காலடியாக அதில் 2 பேர் நிற்கணும். இல்லை அந்த மஞ்சளாக இருக்குது அந்த இடம், அந்த ஒரு காலடி. இந்தியாவில் இருக்கிறது அதெல்லாம் காலடி. இதுதான் ஹிஸ்டாரிக்கலை, அதாவது வரலாற்று பூர்வமாக இதை சொல்லிக்கணும். ஆனால் எனக்கு ஒரு மன வருத்தம் என்னென்னு சொன்னால், எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படியான ஒரு வரலாறு பதிவு இருக்குமா இருந்தால் அதுக்குரிய ஒரு விரிவாக்க ஒரு பலகை இருக்கும். அந்த விளக்கம் ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. ஆரவர் என்ன ஒன்றுமே எழுதப்படவில்லை. அப்போ இது வந்து எங்களோட வரலாறும் இனமும் அழிவுக்கு போகிறதுக்கு ஒரு முதல் காரணம். நாங்கள் எங்களோட வரலாறை பதிவு செய்ய விரும்புவதில்லை. மற்றவங்க ஏன் இப்படியும் இப்போ இந்த ஒரு நவநாகரிகத்திலும் ஏன் இப்படி செய்யணும்னு தெரியல. உண்மையில் இந்த வீடியோ பார்க்காத இருந்தால் இதுக்கு உண்மையில் நீங்கள் ஒரு விரிவாக்க ஒரு பலகை எல்லா மொழிகள்லேயும் என்ன மொழிகள் தேவையோ அந்த மொழிகளில் போட்டிருந்தால் வேறு நாட்டுக்காரரும் இதை பற்றி மேலதிகமான ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடும். ஏனென்று சொல்கிறேன்டா, இந்த நேரத்தில் நான் லாஸ்ட் வீக்கு தாய்லாந்து நிமிடத்தில் ஒரு தியேட்டரில் ராமன் சீதை என்ற வரலாறு போய்ட்டு வந்துருக்குது. அங்கேயும் வந்து ராமன் சீதை லங்காவுக்கு தான் வந்தாருன்ற ஸ்ரீலங்காண்டு போடையில் லங்காவுக்கு வந்தால் பில் பண்ணின காலம் இதெல்லாம் வரலாற்று நாடகமாக போட்டு கொண்டிருக்கணும். ஒரு ஃபேமஸாக போய் கொண்டிருக்குது. ஆனால் அங்கேயும் வந்து ராவணன் என்ற பேரை அங்கே எழுதப்படவில்லை. அது வேறு ஒரு பேர் தான் எழுதுகிறோம். அப்படி வரலாறுகளை நாங்கள் சரியான முறையில் பதிவு செய்யணும்னு தான் என்னுடைய கருத்து. இதுதான் இந்த ராமர் இந்த ஹனுமானுடைய அந்த கால் அடையாளம். மஞ்சளாக இருக்கிறதும் உண்டு, இந்தியாவில் இருக்கிறதும் எல்லாத்தையும் இதில் அந்த மஞ்சள் மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்டதாக வச்சுருக்கலாம். நாடகத்தில் அது வெடித்து போகும்னு சொன்னால் இதெல்லாம் தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து சீதாண்ட கோலி ரிவர் வந்து இருக்குது. இதில் தான் டெம்பிள் இருக்குது. பாருங்க, இந்த பக்கத்தில் ரிவர் போய் கொண்டு இருக்குது. இந்தியாவில் அனுமான் சிலை இருக்குது. அங்கால சீதா இந்த மான்குட்டிகள் இருக்கிற ஏரியாலாம் இந்த அனுமானம் சீதாமன்ற ஒரு ஸ்டாச்சு கொண்டு வச்சிருக்கலாம். தண்ணி இந்த வேறு சீதா கோலி ரிவர் பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. வேறு ஹாலடி கீழே நின்றுக்கிறேன், தண்ணி பாயுது. இதுதான் அனுமான்ற ஹாலடி. இது ஒரு ஹாலடி பாருங்க, இப்படி இருக்குது. பாருங்க வரணுன்னா இது கட்டினது யாருன்னு சொல்லி அவன்ற பேர்களை போட்டிருக்கணுமே தவிர இந்த வரலாறையும் எழுதவில்லைன்னு என்னுடைய கன்சர்ன். வரலாறு எழுதலாம் தானே, கட்டின வர என்னது கட்டினவற்ற பேர் யாருன்னு தான் போட்டிருக்கு. பாருங்க, தண்ணி வந்து இந்த டெம்பிளுக்கு அடியில் வருது. இதான் ஹோலி வாட்டர் ரிவர். இப்படியே பாய்ஞ்சு இப்படியே போகுது.